ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கடலூர் எல்லாமே சரியான மழை, காற்று, இடி, மின்னல் அப்படியே செம பூந்து விளையாடிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக வந்து வெளியில் வந்து உட்காந்துட்டு இந்த மழை காற்றெல்லாம் ரசிச்சுட்டு அப்புறமா அப்படியே எழுந்திரிச்சு உள்ளே வந்தோம். ஸோ வீடெல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கீர்த்தி வந்து கொஞ்சம் வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்தமாதிரி ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலே வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வரலாம். நான் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கிருத்திகை, அமாவாசை இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றனால நான் வந்து சாமி ஜாமான்லாம் வந்து அழகாக கழுவி வச்சாச்சு. ஸோ கொஞ்சம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து கீரை கடையில் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை தான் ஆஞ்சிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து கீர்த்தி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாள். இப்போ பார்த்திங்கன்னா அவன் வந்து இட்லிக்கு வந்து சட்னி வந்து அரைக்கிறான். அதுமாரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் வந்து என்னோட வந்து ஷேர் பண்ணி பண்ணுறதாகட்டும், ஃபேமிலி வந்து டேக் ஓவர் பண்ணுறதாகட்டும், கீர்த்தி வந்து நல்லா வந்து ஆனால் வந்து இது எல்லாமே வந்து அப்படியே கண்டினியூஸாக பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அவளுக்கு மூடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூட மாட வந்து ஹெல்ப் பண்ணுவாள். இப்போ வந்து சட்னி எல்லாமே தாளிச்சு வச்சுட்டா. இது கூட வந்து சாய் என்ன பண்ணா அப்படின்னாக்கா தோசை ஊற்றினா இவன் வந்து சட்னிக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். சாயுமே அப்படி தான் கொஞ்சம் வந்து சைடில் வந்து ஹெல்ப் பண்ணுறது. இப்போ தோசை ஊற்றணும் அப்படின்னு சாய்க்கு வந்து இட்லிலாம் ஊற்ற தெரியாது, அந்த தோசை நான் ஊற்றுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மரம் வந்து கீழே வந்துடுதுன்னு சொல்லிட்டு பப்பாளி காய் வந்து கிடச்சிது. பட் இருந்தாலுமே அதை வந்து இப்போ வந்து செஞ்சு சாப்பிட முடியாது. இது பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய். இது நான் வந்து வெயிட் லாஸ்க்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் இருந்தாலுமே இது நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சுகர் கண்டென்ட்லாம் எப்படி இருக்குது, திடீர்னு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோ பிபியை வந்து கொண்டு வந்துடும். ஏற்கனவே நம்ம வந்து சாதாரண மயக்கம் போட்டு தள்ளாடி தான் நம்ம வந்து வேலை செஞ்சுட்ருக்கோம். இது நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் வந்து ஹெல்த் வைஸ் நம்ம வந்து செக் பண்ணி தான் குடிக்கணும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா வெள்ளை பூசணிக்காய் போட்டு பொரியல் வந்து பண்ண போகிறேன். ஸோ அது கூட வந்து கீரை கடையலும் வெள்ளை பூசணிக்காய் பொரியலும் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நீங்களாம் வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்து வெறும் வயிற்றில் நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் வந்து எடுக்கும்போது சூப்பராக நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். பட் இருந்தாலுமே நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வெள்ளை பூசணிக்காய்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றி நான் வந்து இன்றைக்கி ரொம்ப வந்து சிம்பிளாக நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். அதனால நான் மட்டும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கிறேன். கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அது கூட நான் வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்து ஆட் பண்ணிங்க. இங்கே வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிட்டு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து காலையிலே வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கும் போது நம்ம ஹெல்த் வைஸும் சரி, நம்ம ஸ்கின் வைஸும் சரி நல்லா வந்து ஒரு க்ளோனஸ் வந்து கொடுக்கும். உங்களால் வந்து ஜூஸில் என்ன போட்டு குடிக்க முடியாது அப்படின்னா இதேமாதிரி வெள்ளை பூசணிக்காய் வந்து நீங்கள் வந்து பொரியல் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த தயிர் சாதம் இதுக்கெல்லாமே ரொம்ப ஆப்டாக இருக்குமே. இது உள்ளார வந்து ஒரு விதை இருக்கும். அந்த விதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அது விதையோடு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சிலவங்க ஒத்துக்காமல் டிசென்ட்ரி போகிறதுக்குமே நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து விதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து பொரிச்சாவது எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா கீர்த்திலாம் ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு வேணாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டுமே வந்து இது செஞ்சதை வந்து நான் மட்டுமே சாப்பிட்டுட்டேன். இது நல்லா வெந்தவுடனே இன்றைக்கி என்ன லஞ்சு வேணும்னாக்கா கீரை கடையலும் வெள்ளை பூசணிக்காய் பொரியலும் தான் இன்றைக்கி வந்து வச்சுருக்கேன். சாய்க்கு முன்னே அப்பளம் வந்து பொரிச்சு கொடுத்துறேன். பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.